ஜோசியம், கிளி ஜோசியம். தாத்தா கிளி ஜோசியம் பாருங்க தாத்தா. எப்பா 7 கழுத வயசாயிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்னத்த பார்க்க போறேன்? நானே இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன். அதான் தாத்தா, எப்ப முடியும்னாவது பார்த்து சொல்றேன். ஏய் போடா, நான் என்ன 30 வருஷம் வாழலான் இருக்கேன். வாங்கக்கா வாங்க, கிளி ஜோசியம் பாருங்கக்கா. நல்லா பாப்பீங்களானே? நல்லா பாப்பேம்மா. உனக்கு இப்ப என்ன நடக்குது, உனக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடக்கும், எல்லாத்தையும் சொல்லுவேம்மா. ஓ அப்படியானே? அப்ப காலையில என் முன்னாடி ஒன்று நடந்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். மா, அதை எப்படி சொல்ல முடியும்? என்னண்ணே, நீங்க தானே எல்லாமே சொல்லுவேன்னு சொன்னீங்க. காலையில என் முன்னாடி நடந்து போனதே உங்களால சொல்ல முடியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் மாமியா பேருக்கு ஒரு சீட் எடுங்க. ச்சே, எவ்வளோ நல்ல பொண்ணு, தனக்கு பார்க்காம தன் மாமியாக்கு பார்க்குதே. இதை போய் கொஞ்ச நேரத்தில் தப்பா நினைச்சிட்டோமே. மாமியா பேர் என்னதுமா? பாக்கியோனே. பாக்கியங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு என் கிளியே. மா, உன் மாமியா குணத்துல கொஞ்சம் கோவக்காரங்க, ஆனா பாசமா இருப்பாங்க. அந்த கிழவி இங்க பாசமா இருக்கு, நல்ல வேஷம்ல போடும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட இருக்கும்? அவங்க அதுக்கு உண்டான கண்டத்தை தாண்டிட்டாங்க. அதனால இன்னும் 5 வருஷம் பிரச்சனை இல்லாம போகுமா. என்ன, காலில் கொஞ்சம் அடிபடும், அதுக்கு மட்டும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க போய் 50 தோப்பு கரணம் போடுங்கம்மா டெய்லி. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அப்படியானே? ஆமாம்மா, அவங்க உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம்லாம் பண்ணுங்க. சரிண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க காலியாகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? அந்த அம்மாவை போய் தோப்பு கரணம் போட சொல்லுங்க. இந்த காமெடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.